நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு. அதுக்கு பசி இருக்கு, தூக்கம் இருக்கு, உணர்வுகள் இருக்கு. அதாவது நல்ல உணர்வு, கெட்ட உணர்வு எல்லாமே அதுக்கு. பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னு தெரியாது, அடையாளம் தெரியாம இல்லை, யாரையாவது வந்து அடிப்பாங்க, கண்டபடி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. செல்லுக்கு பைத்தியம் அப்படின்னா அப்போ அந்த செல் வந்து பல விஷயங்களை மறந்துடும். புற்றுநோயை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். புற்றுநோய்னா என்ன, அது எப்படி வருது, அந்த அடிப்படையான விஷயத்தை பார்த்துக்கணும். நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு. இந்த செல்ஸுகள்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனிதன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும், உயிர் உள்ளது, உயிர் இல்லாத விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே செல்கள் தான் இருக்குது. அணுக்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அணுக்கள் வந்து குவிஞ்சு இருக்கும்போது அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. நம்மளாம் உயிர் உள்ள ஆப்ஜெக்ட். நம்ம இதை இப்படி தான் பார்க்கணும். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கோடிக்கணக்கான செல்ஸும் ஒரு செல்லும் ஒரு உயிரினம். இந்த எல்லா உயிர்களுக்கும் எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. அதுக்கு பசி இருக்குது, தூக்கம் இருக்குது, உணர்வுகள் இருக்குது. அதாவது நல்ல உணர்வு, கெட்ட உணர்வு எல்லாமே அதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு என்னென்ன இருக்குமோ அத்தனையும் இந்த செல்களுக்குள்ளேயும் இருக்குது. இந்த செல்கள் பாதிக்கப்படுறது அதுதான் டிசீஸ். ஏன் அப்படி நான் செல்கள் வழியாக வரேன் அப்படின்னா, புற்றுநோயை பற்றி பேசும்போது இந்த செல்ஸை வச்சு சொன்னோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த செல்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுது, புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்குள்ள செல்கள் எப்படி இருக்கும் அதை சொல்கிறேன். தனியாக ஒரு சில செல்களை சொன்னோம் அப்படின்னா புரிஞ்சிடும். இதுதான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு உறுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கல்லீரல் இருக்குது அப்படின்னா அதில் கோடிக்கணக்கான செல்கள் இருக்கும். அந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்மேஷன் தான் கல்லீரல் அப்படிங்கிறது. அப்போ கல்லீரலுங்கிறது ஒரு தனி ஆர்கனில் அதுக்குள்ளே நிறைய வந்து செல்கள் இருக்குது, உயிரினங்கள் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ இந்த எல்லா செல்களுக்குமே உணவு வேணும், எவ்ரிடே பேசிஸில் உணவு வேணும், அதுக்கு வந்து ஆக்சிஜன் வேணும், அதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வேணும். இது எல்லாமே வந்து அவசியம். அதுக்கு வந்து ஓய்வு வேணும், எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம காமன் லைஃப்பில் பார்க்கும்போது மனிதர்களுக்கு பைத்தியம் பிடிச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பைத்தியம் பிடிச்ச மனுஷங்க எப்படி இருப்பாங்க? நம்ம நார்மலாக இருக்க மனுஷங்கள்லேருந்து அவங்களோட செயல்பாடு வித்தியாசமாக இருக்கும். சில பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. அதாவது இப்போ பேசிக்கான விஷயம் வந்து சிலது தெரியும். எப்படின்னா சாப்பிட்றது மட்டும் தெரியும். ஏதாவது பசிக்குது அப்படின்னா ஏதாச்சும் வந்து கேட்பாங்க, கொடுத்தா சாப்பிடுவாங்க. அவ்வளோ மட்டும் தெரியும். மற்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னு தெரியாது, அடையாளம் தெரியாமல் போயிடும். சுத்தமாக வந்து ஆடையை வந்து அணிஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்களும் சுத்தமாக இருக்க மாட்டாங்க, எங்கே வேணாலும் படுத்து தூங்குவாங்க, தூங்காமலே இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரேண்டமாக பிஹேவ் பண்ணுவாங்க. இல்லை யாரையாவது வந்து அடிப்பாங்க, கண்டபடி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விதவிதமாக வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இதே விஷயம் ஒரு செல்லுக்குள்ளே நடந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட அப்படி வச்சுக்கலாம், அதனுடைய அறிவு பாதிக்கப்பட்ட அப்படியும் வச்சுக்கலாம். ஒரு செல்லினுடைய அறிவு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, இப்போ வழக்கமாகவே செல்கள் பண்ணுற வேலை என்ன அப்படின்னா, அது தனக்கு தேவையான உணவு எடுத்துக்கும், அது இனப்பெருக்கம் செய்யும், இன்னொரு செல்லை உருவாக்கும். அந்த செல்லுக்கு காலம் முடிஞ்சவொடனே அந்த செல் அழிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி அது இன்னொன்று உருவாக்கும். இப்படி செல்கள் வந்து ரீஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் அழிவு நடந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மனிதன் எப்படி பிறந்து வளர்ந்து இறந்து போகிறானோ இதே மாதிரி தான் செல்களும் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் ஒரு சில செல்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் லேமேனுக்கு புரியுற மாதிரி கேட்டிங்களே, அதனால தான் இப்படி சொல்கிறேன். ஒரு பைத்தியம்னு வச்சுக்கோங்க. அந்த செல்லுக்கு பைத்தியம் அப்படின்னா அப்போ அந்த செல் வந்து பல விஷயங்களை மறந்துடும், பல விஷயங்கள் அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம், ஒன்று சாப்பிட்றது, இன்னொன்று இனப்பெருக்கம் செய்கிறது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடு இல்லாத மனிதன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி அது இருக்கும். அப்போ இந்த கட்டுப்பாடு இல்லாத செல்கள் என்ன செய்யும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக சாப்பிடும். அப்போ அந்த செல் என்ன ஆகும், சாப்பிட்டு இஷ்டத்துக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். நிறைய சாப்பிடும், நிறைய இனப்பெருக்கம் செய்யும். இதில் ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, இது இனப்பெருக்கம் செய்கிற எல்லாமே அதே மாதிரியே இருக்கும், அந்த செல் மாதிரியே இருக்கும். நிறைய இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே போகும். இன்னொரு வகையில் சொல்லலாம் அப்படின்னா, இந்த செல்களுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, டெஃபன்டம்னு வச்சுக்கோங்க. கண்ணு தெரியாது, காது கேட்காது. இதுங்க பண்ணுற ரெண்டே விஷயம், சாப்பிடணும், இனப்பெருக்கம் செய்யணும். அப்போது கிடைக்கிற சாப்பாடெல்லாம் அடித்து பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம உடம்புல வந்து ஒருத்தர் உடம்புல 1 கோடி செல் இருக்குது அப்படின்னா 1 கோடி செல்லுக்கு உணவு போகணும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட செல்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா 2 மடங்கு 3 மடங்கு
நான் வந்து கம்மியாக சொல்கிறேன், ஆக்சுவலாக 10-15 மடங்கு சாப்பிடுவோம். ஒரு நார்மல் செல்லு சாப்பிட்றதுலேருந்து 10-15 மடங்கு சாப்பிடும். அப்போது நேச்சுரலாகவே மற்ற செல்களுக்கு உணவு வந்து பற்றாக்குறை வந்துடும். அந்த இது ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து அடித்து பிடிங்கி இந்த பாதிக்கப்பட்ட செல்கள் வந்து சாப்பிட்ரும். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும், இனப்பெருக்கம் செய்ய நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு இடத்துல இப்போது உதாரணத்துக்கு ஒரு சின்ன ரூமில் ஒரு 10 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும் அப்படின்னா, ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் எந்திரிச்சு நின்றுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 20 பேர் இருக்கலாம். 30 பேர் இருந்தால், 40 பேர் இருந்தால், 100 பேர் இருந்தால் கண்டிப்பாக அங்கே இருக்க முடியாது. அதில் சில பேர் இறந்து போயிடுவாங்க அந்த கன்ஜெஷன்னால். ஒன்று மூச்சு விட முடியாது, அந்த நெருக்கம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதித்து அஃபெக்ட் ஆகிடும். இதே மாதிரி தான் இந்த செல்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வளர்கிறதுனால, இனப்பெருக்கம் ஆகிறதுனால, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகும், மற்ற நார்மலாக இருக்க செல்ஸை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த செல்களுக்கு இடம் பத்தாது, அந்த செல்களுக்கு உணவு பற்றாக்குறை வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வளர்கிற செல்லு எல்லாமே டேமேஜான செல்ஸாக இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும், அதனுடைய பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். அப்போ எராட்டிக்காக அது பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல செல்கள் வந்து ஒரு கோடி செல் இருக்கணும் அப்படின்னா 15 கோடி செல் இருந்தால் அப்போ என்ன ஆகும், அந்த இடம் வந்து வீங்கிடும், இப்படி வீக்கமாக தெரியும். இதுதான் கட்டின்னு சொல்கிறது. புற்றுநோய் கட்டி அப்படி கட்டிங்கிறாங்க இல்லையா, அது இதுதான். இது எந்த இடத்துல இருக்கோ, எந்த ஆர்கனில் இருக்கோ, அந்த ஆர்கன் வந்து பாதிக்கப்பட்ட ஆர்கனாக வந்து கன்சிடர் ஆகும். இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா இதை சுலபமாக சரி பண்ண முடியுமா அப்படின்னா சுலபமாக சரி பண்ண முடியாது. சுலபமாக சரி பண்ணுறது எப்போ அப்படின்னா, சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு தெரியும் போதே அப்போவே இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிட முடியும். ஸோ அக்குபஞ்சர் என்ன செய்யும், உங்களுக்கு பாடி வந்து பேலன்ஸ் பண்ணும். அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே பாடி வந்து ரொம்ப அவுட் ஆஃப் பேலன்ஸில் போயிருக்கு. அப்படிங்கும்போது இதை இமீடியட்டாக பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கஷ்டமான விஷயம்தான். அதுக்கு முதல்ல இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதை வந்து லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்தாலும் அஃபெக்ட் ஆன பார்ட்ஸ் வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான கொஸ்டின் தான். இப்போ ஸ்டேஜ் 4 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க வந்து ரொம்பவுமே வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இப்போ அந்தளவுக்கு அஃபெக்டாக இருக்க அந்த ஒரு உறுப்பு அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ அதை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரதுங்கிறது எளிதான காரியம் இல்லை. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அதை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைச்சிருந்தது, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அக்குபஞ்சரில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அதுக்குன்னு நம்மக்கிட்ட வந்து டயக்னோசிஸ் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான டயக்னோசிஸ் தான். எப்படின்னா டங்கில் பார்க்கலாம், பல்ஸில் பார்க்கலாம். இதிலே வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு வேறு சில டயக்னோசிஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க, அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே ஸ்டேஜ் அதிகமாக போகும்போது ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு.